ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி இல்லாமல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய், கடுகு, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம், இந்தாண்ட பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதில் அடுப்பை பற்ற வச்சு நம்ம சட்டியை வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இதையும் சேர்த்து இது வறுப்படுறது பொன்னிறமாக வறுப்படணும். பவுட்ரு பண்ணால் மட்டும் போதும். இதை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சா போதும். நான் காரத்துக்கு தகுந்தாப்பில் பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் ஒரு 5, 6, 7 பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் காரம் தகுந்தாப்பில் ஒரு 2, 3 பட்டை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம ஜாரில் மாற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ அதே கடாயிலே ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் 2 பெரிய வெங்காயம், 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை இப்போ கடாயில் போட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 10 பல் பூண்டு முதல்ல போட்டுப்போம். இப்போ பூண்டு பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயம் 10 பல்லு சேர்த்தோம்னா 10 இது சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டன் நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டாலே மட்டனுக்கு சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நான் ஒரு 30 40 பல் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இன்னொன்று 3 கொத்து கருவேப்பிலை. இது இப்போ பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்ந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனதும் இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். குட்டி பீஸாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பெரிய பீஸாக இருந்தால் குட்டி பீஸாக பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விடும். இப்போ மட்டன் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நாங்கள் பாருங்கள், அது எப்படி சுருங்கி தானே அப்படியே தண்ணி விட்டுறத பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தண்ணி விடும். நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் இந்த வறுத்து அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த பொடியை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் வேக விட்டால் இருக்கும். கறி ஆட்டுக்கறி இளம் ஆட்டுக்கறியாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா டைம் எடுக்கும். இல்லைன்னா நீங்கள் மோஸ்ட்லி குக்கர்லேயே வைக்கலாம். நான் சட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 இல்லை 30 நிமிஷம் நல்லா வேக விட்டால் நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். தக்காளி இல்லாமல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னா ஈஸியாக வச்சிடலாம். ஒரு பக்கம் கிரேவி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 பல் தேங்காய் திருவி எடுத்துருக்கோம். அதை தேங்காய் கீனி எடுத்துருக்கோம். அதை ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் அரைச்சி இப்போ எடுத்துக்க போகிறோம் லைட்டாக தண்ணி விட்டு. இப்போ நம்ம மட்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இருக்குது. இப்படி இருந்தாலே முக்கால்வாசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வெந்துருச்சுனாலே இப்படி திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே முக்கால்வாசி வெந்துருச்சு மட்டன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போ அது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் இதாக அரைச்சோம்ல தேங்காய், அதை மட்டும் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 2-3 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். ஏன்னா அந்த பச்சை வாசனை தேங்காய் போட்டதுனால அந்த பச்சை வாசனை மாறணும்ல, அதுக்காக. இப்போ தேங்காய் ஊற்றினால நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா கிரேவியாகி இதாக இருக்குது. மட்டன் குழம்பு எடுத்துருச்சு. இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் புதினா தலையை தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.